கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று மே மாதம் 5ஆம் நாள். இன்று தேவன் உங்களோடு பேசுவதற்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். இன்றைய மன்னா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவபக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அன்பு குழந்தைகளே, இந்த மன்னாவிற்கான விளக்கத்தை நாம் பார்ப்போம். யூதர் அல்லாத ஒரு மிகச்சிறந்த புறஜாதி மனுஷனான கொர்நேலியு என்பவருக்கே கிறிஸ்துவை பின்பற்றும்படி தேவனிடத்திலிருந்து முதலில் அழைப்பு வந்தது. இவர் அழைக்கப்படுவதற்கு முன்பாக யூதர்களுக்கு மட்டுமே இந்த அழைப்பு தேவனால் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் முதலில் கொர்நேலியுவுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து புறஜாதிகள் அனைவரும் இந்த வாய்ப்பை பெற்றனர். இதன் மூலமாக நாமும் இந்த அழைப்பை பெற்றுள்ளோம். அன்பு செல்லங்களே, கொர்நேலியு தேவனுக்கு பயந்த மிகச்சிறந்த மனிதராக இருந்ததனால் மட்டுமே இவருக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. கொர்நேலியு தேவனை அறிந்த பின்பு நம் ஆண்டவராகிய இயேசுவை போல தேவனிடத்தில் எப்பொழுதும் ஜெபம் செய்து கொண்டே இருப்பார். இவரைப் போலவே நாமும் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் தேவனிடத்தில் தொடர்ந்து ஜெபம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து யோசுவா 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லா தேவனிடத்தில் தொடர்ந்து ஜெபம் செய்வது குறித்து மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. பை.